டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமும் மனமும். நான் உங்கள் சௌமியா. இன்றைக்கி நம்ம சூப்பராக இந்த வெய்ய காலத்துக்கு நல்ல குளிர்ச்சியான, உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கிற ஒரு தொகையில் தான் பார்க்க போகிறோம். சூப்பராகவே இது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சுட சுட சாதத்தில் நெய் விட்டுண்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதுக்கு முதல்ல நான் ஒரு வெள்ளரிக்காவை, பச்சை கலர் வெள்ளரிக்காய்னா நாட்டு வெள்ளரிக்காய் நல்லா இருக்கும், விதைகள் கம்மியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வெள்ளரிக்காவை கட் பண்ணிவிட்டு, இந்த கட் பண்ணதை இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்தோன்னா கசப்பு தன்மை ஏதாவது இருந்தால் இந்த வெள்ளரிக்காயில் எடுத்துடும்னு சொல்லுவாள் பெரியவா. ஸோ அந்த மாதிரி இதை எடுத்துன்ட்டு அதுக்கப்புறம் இதை தோலோடையே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டி குட்டி பீஸாக நம்ம வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்ம உருளைக்கிழங்கு காரம் அது கட் பண்ணால் எப்படி வதக்கிறதுக்கு கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி ஒரு வெள்ளரிக்காவை, பெரிய சைஸ் வெள்ளரிக்காய் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டுருக்கேன். இப்போ நம்ம வாணால் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுன்ட்டு 1 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக ஒரு 10 வெந்தயம், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு எதுவானாலும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாவும் ஒரு 2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டுருக்கேன். பச்சை மிளகா எல்லா தொகையிலும் 1 2 சேர்த்தா டேஸ்ட் பிரமாதமாக இருக்கும். இதை ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டுன்ட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே வானாலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுன்ட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுட்டுருக்கிற இந்த வெள்ளரிக்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நல்லா பழுத்த நாட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். தொகையலுக்கெல்லாம் நாட்டு தக்காளி தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு அரை நிமிஷம் கலரி விட்டுன்ட்டு இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தா சீக்கிரமே வெந்துடும், வதங்கிடும். அதுக்காக உப்பு இதிலையே சேர்த்துட்டு கலரி வச்சுட்டு சிம்மில் வச்சு மூடி வச்சோன்னா இது நல்லா இந்த மாதிரி சூப்பராக வெந்துடும். இதில் இருக்கிற ஜலமும் நல்லா இழுத்துன்ட்டு வெள்ளரிக்காயும் தக்காளியும் நல்லா வெந்துடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுட்டுருக்கிற இந்த மிளகால இந்த மிக்ஸி ஜாரில் இந்த வெள்ளரிக்காவை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு புளிப்பு சேர்த்துக்கலாம். வெள்ளரிக்காயிலையும் லைட்டாக புளிப்பு தன்மை இருக்கும், நாட்டு தக்காளிலையும் இருக்கும். அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துன்ட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துன்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான வெள்ளரிக்காய் தொகையல் டேஸ்டியாக ரெடி ஆகிடும். இது இப்படி வேணாலும் சாப்பிட்லாம். இதுக்கு திருமாறினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வாணால் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டு இது நல்லா வறுபட்ட உடனே இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் போட்டு நம்ம சுட சுட இந்த திருமாறினதை சட்னி ஆர் தொகையல் எதானாலும் சொல்லிக்கலாம் விட்டுண்டோன்னா நம்மளுக்கு அப்படியே மணக்க ஒரு தொகையல், ஆரோக்கியமான ஒரு தொகையல் நம்மளுக்கு ரெடி ஆகிடும். சூப்பராக இருக்கும். நீங்களும் வெள்ளரிக்காய் தொகையல் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு விறுவிறுப்பான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்கள் சௌமியா. டாடா பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.